சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் வந்து தொடர்ந்து இந்த அரசு தோல்வியை தழுவிருக்கிறது. உலகத்தில் யூ டேக் எனி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர், எல்லாம் 100% எந்த விதமான தவறுமே இல்லாத இருக்கக்கூடிய நாடு என்பதுதான் இருக்கா. எங்க சட்ட ஒழுங்கு சரியில்லையே, ஒரு விமர்சனம் இருக்குன்னு சொன்னா எங்க தான் பிரச்சனை இல்லை, எங்க தான் குற்றம் நடக்கலன்னு சொன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை, அது 100% எலிமினேட்டே பண்ண முடியும். இது மிஞ்சிய ஒரு கடனை நோக்கி தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு திவாலாகக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. நாடு வளர்ச்சி அடைகின்றதுன்னா அதுக்கு தகுந்தாப்புல கடனும் வாங்கத்தான் வேணும். இலவசத்தை கொடுத்து வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எவ்வளவு கடன் வாங்கினாலும் சரி அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யறாங்க. அப்படிங்கிறதுனா கடன் வாங்குறது இன்னும் மிகப்பெரிய தவறு மாதிரி தான் நினைச்சுட்டே கூடாது. பணமாக ஒரு விஷயம் கொடுக்கப்படுகின்ற பொழுது மகளிர் உரிமை தொகையாக இருக்குமோ அல்லது மற்ற ரொக்கமாக எந்த திட்டமாக இருக்குமோ அது ஒரு வாக்கு வங்கியோட தொடர்புடைய ஒன்றாதானே பார்க்கணும். எனக்கு பசியாக இருக்கின்றது, 2 இட்லி வாங்கி சாப்பிட்ணுன்னா அப்புறம் ஒரு ஏதோ கையில் பைசா இருந்தால் தான் அதை வாங்க முடியும். அந்த உதவி தான் இந்த இது வந்து பெரிய வளர்ந்த நாடுகள்லேயே இதெல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 1000னா ஒருத்தர் 1500ங்கிறாரு, ஒரு 2000 அது போட்டி போடக்கூடிய 2500ங்கிறாரு. இது இந்த கான்செப்ட் இஸ் அக்செப்டட். ஏடிக்கு போட்டியாக பேச அங்கே தான் உங்களுக்கு கோட்டை தாண்டி போகின்ற நிலைமை வருகின்றது. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் பேராசிரியர் முனைவர் டாக்டர் என் ராமசுப்ரமணியன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் மிஸ்டர் தேரவியம். அதாவது அரசியல் குறித்த உங்களுடைய பார்வைகள் எப்போதுமே கொஞ்சம் வித்தியாசமான பார்வையாக இருக்கும். வேற ஒரு ஆங்கிளில் நீங்கள் எப்போதுமே அரசியல் பார்க்குறது உங்களுடைய வழக்கம். ஸோ 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி நிறைவு பெறப்போகிறது. திருச்சியில் பெரிய மாநாடு கூட நேற்று நடந்திருக்குது. ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. மீண்டும் நாங்கள் தான் திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கையாக பார்க்குறீங்களா இல்லை ஒரு அதீதமான ஒரு நம்பிக்கையாக அவர்கள் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? மிஸ்டர் திரவியம், உங்களை பார்த்து பேசி வெகு நாளாக எடுத்து ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்ப்பதில். நான் முன்னாடி அரசியல் கட்சியெலாம் இருந்ததெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போ நான் எந்த கட்சியிலையும் இல்லை. இருந்தாலும் ஒரு அப்ஜெக்டிவாக அனலைஸ் பண்ணும்பொழுது எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லா கட்சியினுடைய செயல்பாடுகளையும் கூர்ந்து கவனிப்பதனால திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுடைய விஷன்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது என்று தான் நான் பார்க்குறேன். அது இன்றைக்கி இன்னும் புதுசாக வந்ததாக நான் பார்க்கல. சரி, 2021 எலெக்ஷனுக்கு முன்னாடியாக விஷன் டாக்குமெண்ட் அப்படின்னு போட்டது அவங்க. எல்லாருக்குமே ஒரு விஷன் இருக்கணும். அதே மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் டெஃபினட்டாக இருக்கணும். ஒரு மாநாடு மாநிலத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இலக்கு அப்படிங்கிறது தூர இலக்கு அப்படின்னு வைக்கிற மாதிரி வைக்க வேண்டிய ரொம்ப அவசியம் தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பாக நான் அந்த விதத்தில் அவர்கள் வச்ச அந்த இலக்கு முக்கியமாக இந்த $1 trillion எக்கானமி அப்படிங்கிற மாதிரி ஒன்று 2021 எலெக்ஷன் போதே வச்சாங்க. 2030 $1 trillion அப்படிங்கிற மாதிரி. அது எனக்கு டவுட்டாக தான் இருந்தது. என்னடா அது வருமா வராதா, ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெச் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நானும் சற்று பொருளாதாரம் படித்தவன் என்ற முறையில் இது கிட்டத்தட்ட ஒரு ரியல் எக்கனாமிக் ஜிடிபி க்ரோத், அப்புறம் வந்து நாமினல் க்ரோத் அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டுமே இருக்குது. நாமினல் க்ரோத்துங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-16% வரணும். ரியல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 11-12% வரணும். இதெல்லாம் அச்சீவபிளா, வருஷம் இதே அச்சீவபிளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. சரி, ஆனால் இப்போ பார்க்கும் பொழுது நான் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க சொன்னதை அவர்கள் செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை 2030 அச்சீவ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் 2031-32 அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க போல தான் இருக்குது. ஏன்னா இப்போ 11.2% ஜிடிபி வளர்ச்சி ரியல். நாமினல் எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு 16%க்கு மேலே இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி அச்சீவ்மெண்ட். ஸோ அவங்க ஒரு இலக்கெல்லாம் வச்சுருந்து அதுக்கு பேக்கப்லாம் அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. சரி, அதுக்கு தகுந்தாப்புறம் ஒரு முயற்சி தொடர்ந்து எடுத்துக்கலாம். நீங்கள் சொல்கிறீங்க அந்த இலக்கை நோக்கி பயணப்படுறாங்கன்னு சொல்லி. இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் தரப்பிலேருந்து கூட சொல்கிறது கடன் வாங்கக்கூடிய அதை மிதமிஞ்சிய ஒரு கடனை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. அது ஒரு அச்சமாக இருக்குது.
இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு திவாலாகக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கல்ல, அது ஒரு அச்சுறுத்தலா இல்லை நிதர்சனம் அதில் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு நாடு வளர்ச்சி அடைகின்றதுன்னா அதுக்கு தகுந்தாப்புல கடனும் வாங்கத்தான் வேணும். வளர்ச்சி என்று இருக்கும் பொழுது அதுக்கு தகுந்தாப்புல எங்கேருந்து உங்களுக்கு பணம் வரும்? இப்போ தமிழ்நாடை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்தியாவே எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கத்தான் செய்யும். இப்போ உதாரணமாக சீனா இருக்குது, ஜப்பான் இருக்குது. அவங்களுடைய ஜிடிபியை விட அதிகமான அளவிற்கு கடன் வாங்கியிருக்காங்க. அதனால் அந்த கண்ட்ரியெல்லாம் திவாலா போயிட்டு தான் என்ன அப்படிலாம் இல்லையே. யூஎஸ்ஏ, டேக் த கேஸ் யூஎஸ்ஏ, அவங்களுடைய ஜிடிபியை விட அவங்களுடைய கடன் என்பது அதிகமாக இருக்கின்றது. 130-140% ஆஃப் ஜிடிபி இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு பெரிய பொருட்டாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். வளர்ச்சி என்று வரும்பொழுது எங்கே அந்த பணம் என்ன ஆக போகிறது? எதுக்காக தேவை உங்களுக்கு? வளர்ச்சி பாதையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கெல்லாம் பண்ணணும், நிறைய ரோடு போடணும், நிறையா புதுசாக கல்லூரிகள் கட்டணும், பாலங்கள் போடணும். இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற பணத்தை வச்சுன்னு சொன்ன அது ஒரு சிக்கனமான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் டெஃபினட்டாக க்ரோத்தை தராது. டெவலப்மெண்ட் இருக்காது, க்ரோத் தரவே தராது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து விட்டது அப்படிங்கிறத உடனே பேசுறது என்னென்னா திவாலா. இதெல்லாம் ஐ திங்க் அவங்களுக்குலாம் பொருளாதாரம் பற்றி சரியாக புரிதல் இல்லைங்கிறது தான் நான் நம்புகின்றேன். இல்லை, நீங்கள் க்ரௌத்துக்காக கடன் வாங்குறது, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது, மானியத்துறை வளர்ச்சி, இதெல்லாம் சரி. அவர்கள் அதோடு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, இலவசங்களுக்காக பெரும்பாலும் அந்த இலவச திட்டங்களை செயல்படுத்துறதே கடன் வாங்கி தான் செயல்படுத்துகிறாங்க. வாக்கு வங்கி அரசியலுக்காக இலவசத்தை கொடுத்து வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எவ்வளோ கடன் வாங்கினாலும் சரி அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டு. சரி, இப்போ முதல்ல இந்த கடன் நம்ம ஒரு 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 வார்த்தைகளில் முடிச்சுடுறேன். சரி, என்னென்னா எவ்வளோ கடன் வாங்கலாம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. அந்த கடன் வாங்குறதுக்கு ஒரு நார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. 15th ஃபினான்ஸ் கமிஷன் அவங்க இவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ஒரு அளவுகோல் வச்சுருக்காங்க. அதுக்கெல்லாம் இல்லாமல் அதை தாண்டி போனால் தான் நீங்கள் சொல்கிற பயம்லாம் வரும். அவங்க வைக்கக்கூடிய அந்த அளவு என்கிறத இவங்க சரி பண்ணுறாங்க. அப்புறம் கடன் எவ்வளவு இருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உள்தாக இருக்கின்றது. பட்ஜெட்டு டெஃபிசிட் எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது 3% தமிழ்நாடு தான் அச்சீவ் பண்ணிகிட்ருக்கு. மற்ற மாநிலங்கள் அச்சீவ் பண்ணவே இல்லை. ஜிடிபியில் 3% வரைக்கும் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே தமிழ்நாடு அதை மிக சிறப்பாக கையாண்டு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு கடன் வாங்குறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்கு வாங்கி ஆகணும். ரெண்டாவது அது ஒரு லெவலுக்குள்ளே இருக்கான், வரவுக்கு மிஞ்சி ரொம்ப அதீதமான செலவாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. இல்லை, இப்போ அந்த பார்டரை தொட்டுட்டாங்களோ, அந்த எல்லையை அது அப்படி அடுத்த தடவை பார்க்கும்போது நீங்கள் பாருங்களேன், அந்த பார்டருங்கிறது எங்கள் குரோத்துக்கு தகுந்தாப்புறம் அது இன்னும் கொஞ்சம் நீட்டு தான் செய்யும். அதனால் ஒன்றும் தவறே கிடையாது. ஒன்று எங்கேருந்து அங்கே பணம் வரப்போகிறது, ஒன்று கடன் வாங்கி ஆகணும். ரெண்டாவது நாட்டினுடைய அதாவது ஸ்டேட்டினுடைய ரெவென்யூ ஆன் இட்ஸ் ஓன். அதுக்கப்புறம் மத்திய அரசினுடைய பங்கு அப்படின்னு இருக்குது. அவன் மானியங்கள் அவங்களுக்கெல்லாம் எல்லாரும் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இதையும் தாண்டி நம்ம டெவலப்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. டெவலப்மெண்ட் இருந்தால் தான் இந்த மானியங்கள் அதெல்லாம் அதிகமாக போகிறது. அதனால் கடன் வாங்குறது இன்னும் மிகப்பெரிய தவறு மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. உதாரணமாக கம்பெனியெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்ட்டுருவாங்க. எவ்வளோ கடன், எவ்வளோ ஈக்விட்டி, உங்களுடைய சொந்த பணம் எவ்வளவு, அதை வச்சு பார்த்தா 2:1 அப்படிங்கிற மாதிரி. கடன் 2 மடங்கு வாங்கலாம், உங்களுடைய பணம் ₹1 இருந்ததுன்னா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஏன் அது ஒரு தனி கம்பெனிகளுக்கே அந்த மாதிரிலாம் நாம்ஸ் எல்லாம் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸை ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா
அது வரைக்கும் முடியும் அப்படிங்கிற மாதிரி, அதுக்குள்ளே கண்ட்ரோலாக வச்சுட்டு இருக்கான்னா ஃபைன். அப்படி தான் போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். நான் அதை அந்த எல்லையெல்லாம் தாண்டலாம் இல்லை. ஸோ நான் அந்த திட்டங்கள் சொன்னேன் இலவசங்களுக்கான. எஸ், இலவசங்கள் சார். யூனோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்னால் ரொம்ப ரிச் கண்ட்ரிஸ், நல்ல வளமான நாடுகள். இந்த ஸ்வீடன், ஃபின்லாண்ட் இது போன்ற நாடுகள்லாம் நல்ல வளமான நாடுகள். அங்கெல்லாம் கூட இந்த இலவசங்கள் உண்டு. குறிப்பாக ஏழ்மை நிலைக்கு கீழேயாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி. அப்புறம் திஸ் இஸ் நாட் அ நியூ கான்செப்ட். ஏழைகளாக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது ஒரு அவங்களே உள்ள விஷயம் எல்லா நாடுகள்லையும் இருக்குது. ஆகவே இங்கே இன்னும் இலவசத்தை கொடுத்து ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை. கடை தேற்றுதல்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது அதர்வைஸ் இது ஒரு லாப்சைடட் க்ரோத்தாக இருக்கும். உங்களுக்கு நிறையா வருமானம் வந்துகிட்டே இருக்கும். நான் ஏழ்மையாக இருக்கேன், 2 பேரையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா எனக்கு 1 ரூபா அப்படின்னா 101 டிவைடட் பை 2ன்னு போடுவோமே, 55ன்னு 50.5 அப்படின்னு வருதுன்னா உடனே உங்களுக்கும் அவ்வளோதான் வருமானம், எனக்கும் அவ்வளோதான் வரும். எனக்கு வரதே 1 ரூபா தான். இந்த லாப்சைடட் க்ரோத் எப்படி நீங்கள் சரி செய்ய முடியும்? அப்போ நீங்கள் கடை தேற்றல் அப்படிங்கிறது இது மிக முக்கியமான வளர்ந்த நாடுகள்லாம் கூட உண்டு. சரி. ஸோ அதனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை, நான் எப்படி பிடிச்சேன்னா ஒரு விஷயத்தை திட்டமாக செயல்படுத்துறதுங்கிறது வேறு. இப்போ நீங்கள் அம்மா உணவகம் அப்படின்னு சொன்னால் அதில் மிக குறைந்த விலையில் உணவுகள் கொடுக்கப்படுது. அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம். அது ஒரு திட்டமாக அதில் எல்லோரும் போய் பயன்பெற முடியும். ஆனால் ஒரு தொகையாக, பணமாக, ரொக்கமாக கொடுக்கும் பொழுது அதற்கான தேவை இருக்குதா? இப்போ நீங்கள் மகளிர் பயணம் சொல்கிறீங்க, இலவச பயணம் மகளிருக்கான பணம், அது பயணம் பண்ணுறாங்க. அதுவும் நிறைய பிரச்சனை இருக்குது, போக்குவரத்துகளுக்கு லாஸில் இருக்கலாம், அது தனி கதை. ஆனால் இது பணமாக தரப்படுவதில்லை. ஆனால் பணமாக ஒரு விஷயம் கொடுக்கப்படுகின்ற பொழுது, மகளிர் உரிமை தொகை ஆகட்டுமோ அல்லது மற்ற ரொக்கமாக எந்த திட்டமாகட்டுமோ, அது ஒரு வாக்கு வங்கியோட தொடர்புடைய ஒன்றாதானே பார்க்க முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸில் அவங்க கேஷாக தான் கொடுக்குறாங்க. நான் இப்போ முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, அங்கே ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கும் இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கேஷாக கொடுத்துட்றாங்க. புரியுறதா? அதனால 2 பெனிஃபிட் கிடைக்கிறது. ஒன்று, அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவனுக்கு அந்த பணம் மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது. ஒன்று. சரி. 2வது, அவன் செலவு பண்ணும்பொழுது அவன் நிறைய பொருட்களை வாங்குகிறான், அவனுடைய தேவைக்கு தான் வாங்குகிறான். அப்போ அது பலருக்கும் போய் சேர்கின்றது. மளிகை கடை, காய்கறி, பால், தயிர் அப்படிங்கிற மாதிரி பல இடத்துக்கு அந்த பணங்கிறது போய் சேர்கின்றது. அப்படி போகிறதுனால அவங்களுக்கெல்லாம் வருமானம் வருகின்றது. அதனால் அவங்க கொள்முதலை அதிகமாக ஆக்குவார்கள். ஸோ இது இட் இஸ் அ பாசிட்டிவ் ட்ரிகரிங் ஆஃப் எக்கானமி. பொருளாதார வளர்ச்சிக்கு இது இந்த பணம் கூடனா இது சர்க்குலேஷன் பாசிட்டிவாக வந்துகிட்டே இருக்குது. சரி. இது ஒன்றுலேருந்து ஒன்றுன்னு மோர் ப்ரொடக்ஷன், மோர் கன்சம்ஷன் மீன்ஸ் மோர் ப்ரொடக்ஷன், மோர் ப்ரொடக்ஷன் மீன்ஸ் மோர் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் மோர் கன்சம்ஷன். இந்த மாதிரிலாம் வரும். ஆகவே இது நல்லது தான் சார். அது வெறும் கையில் கேஷாக கொடுக்குறது இல்லை, இல்லாமல் வெறும்னா எல்லாத்துக்கும் நீங்கள் இலவசமாக பஸ்ஸில் போய்ட்டு வாங்க. பட் நான் சாப்பாட்டுக்கு என்ன சார் பண்ணுவேன்? அந்த கேள்வி இருக்குது. நீங்கள் 2 இட்லி வாங்கி சாப்பிட்ணும், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, பஸ்ஸில் போய்டுறேன், எனக்கு பசியாக இருக்கின்றது, 2 இட்லி வாங்கி சாப்பிட்ணுன்னா அப்புறம் ஏதோ கையில் பைசா இருந்தால் தான் அதை வாங்க முடியும். அந்த உதவி தான் இது பெரிய வளர்ந்த நாடுகள்லேயே எல்லாம் இருக்கின்றன அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே அந்த கான்செப்டை தான் இங்கே கொண்டு வந்தது. புரியுறதா? இது ஏதோ புதுசாக இன்ஃபேக்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இவங்க காங்கிரஸ் கட்சி தான் இந்த கான்செப்டே கொண்டு வந்து. டாக்டர் மன்மோகன் சிங் கடைசி காலத்தில் இந்த கான்செப்டை பற்றி பேசியிருக்கிறார். 2014 அந்த காலம், 2013-14. ஆமாம், அந்த காலத்துலேயே இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கடையினையும் கடை தேற்றுதல்ங்கிற மாதிரி ஒரு கேஷ் போய் சேர்ந்தால் தான் தட்டு அந்த சர்க்குலேட் ஆகும். இந்த பணம் உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருந்ததுன்னா அந்த 1000 ரூபா பல பேருக்கு மூவ் ஆகும், அது பல முறை சர்க்குலேட் ஆகும். புரியுறதா? இது கொஞ்சம் கூட அந்த வாக்கு வங்கி நோக்கம்ங்கிறது இல்லை அரசியல் கட்சி. இவர் 1000னா ஒருத்தர் 1500ங்கிறாரு, ஒரு 2000, அது போட்டி போடக்கூடிய 2500ங்கிறாரு. இது இந்த கான்செப்ட் இஸ் அக்செப்டட். சரி.
அது டெஃபினட்டாக தேவை என்று மக்கள் உணர்கின்றார்கள். பொருளாதார அறிஞர்கள் இதை பற்றி ஆய்வு செஞ்சு நொபேல் பிரைஸ் இந்த டெஃப்லர் அப்படிங்கிறவங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. அதனால் அது ஒன்றும் புது கான்செப்டே கிடையாது. சரி. ஸோ ஆனால் இந்த போட்டி போட்டு அதை அங்கே தான் இவங்க இந்த சக்ஸஸ் ஆகிட்டாங்களே, இந்த பணம் கொடுக்குறது, அப்போ நாம் இன்னும் பணம் அதிகமாக கொடுக்கலாம், அது என்ன கணக்கெல்லாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நான் வந்து ஒரு ரூபா கொடுக்குறேன், 2 ரூபா கொடுக்குறேன், இன்னொருத்தர் இந்த 2.5 ரூபா கொடுக்குறேன், இது மாதிரிலாம் ஏதாவது பேசிகிட்டு இருந்தா ஏடிக்கு போட்டியாக பேசுது. அங்கே தான் உங்களுக்கு ஓட்டை தாண்டி போகின்ற நிலைமை வருகின்றது. ரீசனபிளாக நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். ரைட்டு. அதனால் இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து பல விதத்தில் உதவியாக இருக்குது. சமூக நலத்திட்டங்கள், இது மாதிரி மக்கள் நலத்திட்டங்களில் திமுக சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறது உங்கள் பார்வையாக இருக்குது. எஸ். ஆனால் இன்னொரு பக்கம் அதன் மீதான சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பயனாளிகள் போய் சேருதுங்கிற ஒரு ஏற்கத்தக்க ஒன்றாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் வந்து தொடர்ந்து இந்த அரசு தோல்வியை தழுவியிருக்கிறது. அதற்கு காரணம், அதற்கு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் அதற்கு பொறுப்பானவர். அவர் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து இதெல்லாம் நடக்குதுங்கிறது ஒரு பார்வை. சார், உலகத்தில் யூ டேக் எனி கண்ட்ரி ஃபார் தட் மேட்டர், எல்லாம் 100% எந்த விதமான தவறுமே இல்லாத இருக்கக்கூடிய நாடு என்பது தான் இருக்கா? குற்றங்கள் இல்லவே இல்லை. இல்லை, குற்றங்கள் இல்லவே இல்லைங்கிறதுக்கும் அது எந்த மாதிரியா நடக்குது? காவல் மரணங்கள் இப்போ ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். அது நான் டெஃபினட்டாக ஐ எம் நாட் அ சப்ஸ்கிரைப் டு த வியூ. இது ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி நான் பேசுகிற அந்த வார்த்தையே கிடையாது என்னோடது. ஆனால் இந்த சட்டம் ஒழுங்குன்னா எல்லா இடத்துலையும் தான் சார் இந்த பிரச்சனை இருக்குது. இன்ஃபேக்ட் சட்டம் ஒழுங்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை போனீங்க, இது போன்ற திட்டங்கள் இல்லையானா நீங்கள் வெளிநாடுகளில் காரணம் காட்டுறீங்க, அங்கேயே இருக்குது, அங்கே உள்ளதை தான் அங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஏற்கத்தக்க ஒரு நல்ல விஷயம் இங்கே இருக்குது. அப்படின்னு இங்கே எங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லையே ஒரு விமர்சனம் இருக்குன்னு சொன்னால், எங்கே தான் பிரச்சனை இல்லை, எங்கே தான் குற்றம் நடக்கலைன்னு சொன்னால் அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய இல்லை. அது 100% எலிமினேட்டே பண்ண முடியாது. உதாரணமாக சொல்கிறேன், யூ கோ டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ், அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உதாரணமாக நான் ஷாக் ஆகிட்டேன். நான் இதில் போகும்போது, சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகும்போது, அங்கே போனால் உள்ள ஹோட்டலுக்குள்ளே நுழையிறேன், ஒரு போர்டு வச்சுருக்காங்க, இங்கே உங்களுடைய துப்பாக்கி வைத்து விட்டு செல்லவும், இந்த இடத்துல கொடுத்து விட்டு போகவும் அப்படின்னு ஹோட்டலுக்குள்ளே. அந்த அளவு கன் கல்ச்சர் அங்கெல்லாம் இருக்குது. அவங்க எங்கே வேணாலும் டக்குன்னு எடுத்து சுட்டுருவான். ரைட். ஒரு ஒலிம்பிக்கில் பந்தயத்தில் ஜெயித்த ஒரு ஆள் தன்னுடைய காதலி தான் வரான்னு தெரியாமலோ யாரோ நம்மளை அட்டாக் பண்ண வரான்னு சொல்லிட்டு கதை திறந்து டப்புன்னு சுட்டான். நான் போன போது அது மாதிரி நடந்தது. கூட அதெல்லாம் கேள்வியெல்லாம் கிடையாது. பிகாஸ் நீங்கள் தேவையில்லாமல் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அது அந்த நாடு அப்படி. யூ டேக் த கேஸ் ஆஃப் யூஎஸ்ஏ, ரொம்ப வளர்ந்த நாடு அப்படின்னா, அங்கே பள்ளிக்கூடங்களில் பூந்து ஷூட் அவுட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சர்வசகஜனமாக இருக்கின்றது. அதோடு இல்லாமல் ஒருத்தருக்கு இந்த செத்து போகிறதுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. இந்தியாவில் எடுத்துங்க, ரொம்ப சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கின்றது என்று தேசிய அளவில் எடுத்த ஆய்வுகள் சொல்லுகின்றன. எங்கன்னா உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப, பீகார், இங்கெல்லாம் ரொம்ப ஒப்பிடும்போது தமிழ்நாடு இருக்குது. நாம் வந்து ஒரு உட்டோப்பியன் வேர்ல்டில் உட்காந்து, கற்பனை உலகத்தில் உட்காந்து எந்த தவறுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற நான் நினைக்கலாம். அதுதான் நான் ஒரு நாம் சொல்கிற மாதிரி இந்த ராமராஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் முடியுமா? எந்த காலத்துலேயுமே முடியதில்லை. வள்ளுவரே என்ன சொல்கிறார், யாரெல்லாம் தப்பு பண்ணாலும் அவனை வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது ராஜாவோட கடமை அப்படின்னு. அப்போ அந்த காலத்திலே இருந்துருக்கு. ரொம்ப பெரிய அளவிற்கு ஒரு மக்கள் தொகை இல்லாமல் தேவைகள்லாம் அந்தந்த அளவுக்கு இருக்கிறது, அவங்க இருக்கிறது போகிறோங்கிற நிலைமையில் இருக்கிற அந்த மாதிரி நாட்கள்லே கூட இந்த மாதிரிலாம் நடந்து தான் இருந்திருக்கு. ஆகவே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த காலத்துலையும் இந்த கொடியாரை வேந்தொருத்தல் அப்படி அந்த சரியான ஞாபகம் இல்லை எனக்கு, கலையை நீக்குவது போன்றது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய கடமைங்கிறது அரசனுடையது. ஆக இந்த கொடியாருங்கிறவன் எந்த காலத்தையும் இருந்துட்டுருக்கான். அது மனுஷனுடைய நல்ல குணங்கள் இருக்கிறது போல கெட்ட குணங்களும் அது இயற்கையாகவே இருந்து கொண்டிருக்கின்றன.
அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் இப்போ தான் இன்னும் புதுசாக கெட்டு போயிட்டா மாதிரியும். இல்லை, நம்ம முதல்ல ஒரு ஒரு விஷயத்தை பொதுமைப்படுத்துறது ஒரு சரியான பார்வையாக இருக்குமான்னு தெரியல. பொதுவாக அதாவது இருந்துச்சு, இப்போ இருக்கு, இனிமேல் இருக்கும், அந்த காலத்துல இருக்கு, இந்த ஆமாம் சார், காலத்துல அதுதான் தட் இஸ் த ஒரு ஒரு பயம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க என்ன சொல்ல வராங்க, இது ஒரு தவறு செய்தால் ஒரு மிகப்பெரிய தண்டனைக்கு உள்ளாகும், இந்த அரசு விடாது, காவல்துறை விடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாத ஒரு நிலை வந்துருச்சு தமிழ்நாட்டில். அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஐ திங்க் இது வந்து எல்லாரும் பயமுறுத்துற சமாச்சாரம். இதுதான் நீங்கள் சொன்ன இந்த பாலிடிக்ஸ், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ், இதை ஒரு காரணமாக காமிச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துன்னா சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய்விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அதையே திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறது. அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெருவில் யாருமே நடக்க முடியா? நான் கேட்குறேன், தெருவில் பெண்களே நடந்து போகலையா? யாரும் எந்த வேலையும் செய்யலை, எல்லாரும் ஒடுங்கி பயந்து நடுங்கி உள்ள வீடு உள்ளே உட்காந்துருக்காங்களா? சிறுமியரும் வயதான அது சார், அது இது நடந்திருக்கா இல்லையா? டேட்டா இருக்குது. இல்லை, அந்த டேட்டாவில் தான் நான் சொன்னேன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது உங்கள் உத்தரப்பிரதேஷ் சார். படு மோசமானது உத்தரப்பிரதேசம். அண்டு டாப் 5 வந்து பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸு. அப்போ நீங்கள் அந்த இதில் 14th பொசிஷனோ 18th பொசிஷனோ தான் தமிழ்நாடு வருகின்றது இந்தியான்னு கம்பேர் பண்ணும்பொழுது. அப்போ ரிலேட்டிவ்லி வி ஆர் பெட்டர் ஆஃப். ஆனால் டெஃபினட்டாக இது குறைக்கப்பட வேண்டும் என்கிறது சந்தேகமே இல்லை. நீங்கள் இன்னும் கேட்காத கேள்விக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். ட்ரக் இஸ் அனதர் ப்ராப்ளம், ரைட்? அது மற்ற இடங்கள்லாம் இருக்கான்னு. இப்போ உதாரணமாக பிரேசில், அங்கே தான் இந்த ரொம்ப பெரிய காட்டல் அங்கே இருந்துருக்கு. அவனுக்கு யாரோ தான் பெரிய கிங், அந்த ட்ரக் மாஃபியா குரூப்புக்கு தலைவன். அவனை சுட்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே அதனோட இம்பேக்ட் அங்கே ஏர்போர்ட்லாம் கொளுத்தி விட்டானுங்க பிரேசிலில். அது மாதிரிலாம் ஆகிடுது பிரேசிலில். ஐ திங்க் அந்த சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் சைடில். நோ, மெக்சிகோ, நாட் இது பிரேசில், மெக்சிகோ. ஸோ அந்த நம்ம காற்றல்லாம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு. பக்கத்தாப்பில் ஸ்ரீலங்கா கதறாங்க சார். நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் எஸ்பெஷலி யாழ்ப்பாணத்தெல்லாம் நீங்கள் போகிற பாருங்கள். ஐஸ்ன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைகள்லாம் அநியாயமாக அவங்களெல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில். அது எங்கேருந்து போகிறது அதிகமானு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாலேருந்து அங்கே கடத்தின்னு போகிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து கடத்தின்னு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஜியோ பாலிட்டிக்ஸ் அளவுக்கு இந்த ட்ரக்குங்கிற மாஃபியாங்கிறது இருந்துட்டுருக்கு. நம்ம தான் இந்தியாவுக்கே சப்ளை பண்ணுற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். அங்கே தான் எல்லா இடத்துக்கும் விநியோகம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ஆய்வுகள்லாம் சொல்லுகின்றன. சரி, அப்படி இருக்கும்பொழுது இது டெஃபினட்டாக ஆனால் சற்று இப்போ அதிகமாக தான் ஆகியிருக்குது. எனக்கு மிகப்பெரிய கவலை, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக பள்ளிக்கூடம் போகிற குழந்தைகள்லாம் கூட நாசமாக போகிறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. அது இரும்பு கரம் கொண்டு அங்கங்கே அடக்கி ஆகணும். அதில் எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே இது வந்து அங்கே நடக்கிறதே இங்கே நடக்கிறதே அதுதான் இங்கே நம்ம தமிழ்நாட்டையும் நடக்குதுன்னு சொன்னால் அப்போ பொதுமைப்படுத்தி பேசுகிறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. அது வந்து மிக தவறானது. டெஃபினட்டாக டிஎம்கே கவர்மெண்ட் ஷுட் டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் திஸ் ரியாலிட்டி. அதுக்கு தகுந்தாப்புல ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது என்னுடைய. ஸோ போதைப் பொருளாதாரத்தை பொறுத்தளவில் இந்த அரசு இன்னும் துரிதமாக செயல்படுங்கிறது உங்களுடைய பார்வை? டெஃபினட்டாக எனக்கு அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நான் பலமுறை இதை நான் பேசியிருக்கேன் சார், பலமுறை நான் அதை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஏதோ இன்றைக்கி சாப்பிட்டோம், இன்றைக்கி மயக்கமாக இருந்தது, அப்படியே உட்காந்தோன்னு நம்ம அர்த்தம் இல்லை. அது அவங்களுடைய குழந்தைகளுடைய சின்ன சின்ன குழந்தைகளுடைய எதிர்காலமே இப்போ அப்போ எதிர்கால இளைஞர் பட்டாளமே சூன்யமாக போகக்கூடிய நிலைமை வரக்கூடியது என்றால் அதுக்கு ஏதோ ஒரு நான் போலீஸ் அஃபீஷியல்ஸ் வச்சுட்டு நாங்கள் வந்து ட்ரக் மெனேஜ் இருக்குது, அதுக்காக நீங்கள் மாணவர்களே நீங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும், அதெல்லாம் பண்ணாதீங்க, அப்படி அந்த வேதாந்தம்லாம் பேசியெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஆக்ஷனாக ரொம்ப சிவியரஸ்ட் ஆக்ஷன் எடுக்கலைன்னா இந்த சமுதாயம், இளைஞர் சமுதாயம் கெட்டு போயிடும் மிக பெருசு. அதனுடைய டேமேஜுங்கிறது மிக பெரிய அளவுக்கு எதிர்காலத்தில் இருக்குங்கிறது எனக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை தான் நான் சொல்லுறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.